தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏகவல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, கடந்த வார ஜும்மா பயானிலே ஜகாத்தினுடைய கடமையின் முக்கியத்துவத்தை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி, அதனுடைய தத்துவங்களை பற்றி, அதனுடைய நோக்கத்தை பற்றி நாம் கேட்டோம். அந்த ஜக்காத் என்கிற கடமையை எப்படி நிறைவேற்றுவது என்பதற்கான வழிமுறையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. ஏனோதாவோ என்பதாக எடுத்துக் கொடுப்பதற்கு பெயர் ஜக்காத் அல்ல. நம்மை விட்டு போனா சரி என்பதாக எண்ணிக்கொண்டு யாருக்காவது தூக்கி கொடுக்கிறதுக்கு பேரு ஜக்காத் அல்ல. மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய உதவிதான் இது. அந்த கொடுக்கிற மனம் வந்தாலே அது அல்லாஹ்வுடைய பெரிய குத்து. அதையும் தாண்டி அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அதனுடைய ஒழுங்குமுறை பேணி கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இப்படி வேண்டாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது சதக்கா, பொதுவான தர்மம். சதக்காவுக்கும் ஜக்காத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சதக்காவை பொறுத்தளவில் சுன்னத்து, கொடுத்தா நமக்கு நன்மை, இல்லைன்னா நம்ம மீது கடமை இல்லை. இதே சதக்கா. ஜக்காத் அப்படி அல்ல. ஜக்காத்து கடமையாகிற அளவுக்கு தொகை நம்மிடத்தில் இருந்தால், அதனுடைய பெருமானம் நம்மிடத்தில் இருந்தால், வருஷ வருஷம் நம் மீது கடமை திரும்ப திரும்ப வருகிறது. வருடத்திற்கு ஒரு பொருள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒன்றுதான் ஜக்காத்து. அதே போல எந்த பொருளை வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் சதக்காவா இருந்தால். இன்ன பொருளும் இல்லை, ஆனால் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பொருள்கள், ஜக்காத்து கடமையாகக்கூடிய பொருள்கள் இதுதான் அப்படின்னு இருக்குது. அதிலிருந்து தான் ஜக்காத்து கொடுக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு எந்த பொருளை வேணாலும் எடுத்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறதா இருந்தால் அது சதக்கா. எந்த பொருளை வேணாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதே போல சதக்காவை பொறுத்தவரை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அன்பளிப்பாகவோ மனமும் வந்தோ விரும்பியோ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது சதக்கா. நான் ஜக்காத் அப்படி அல்ல. 8 பேர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல. அந்த 8 பேர்களில் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும், அல்லது 8 பேர்களுக்குமாக இருக்க வேண்டும். 8 பேர்களையும் தாண்டி ஜக்காத் என்பது கொடுக்கப்பட முடியாது, கொடுத்தால் செல்லாது. அதே போல சதக்காவுல அளவு கிடையாது. இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு 2.5% அப்படின்னு அளவு இருக்கு சதக்காத்துல. சதக்காவுல அளவு கிடையாது. எவ்வளவு வேண்டாலும் கொடுக்கலாம், யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம், எதிலிருந்து வேண்டாலும் எடுத்து கொடுக்கலாம். கடமையில்லாத ஒரு வெறும் சுன்னத்து, சுன்னத் என்ற ஒரு நோக்கிலே பார்க்கப்படக்கூடியது, கடமை என்கிற பார்வை அதில் இல்லை. இப்படியாக நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இவைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து செயல்பட வேண்டும். அப்போ கொடுக்கக்கூடிய மனசு நமக்கு இருக்குது, அதெல்லாம் நமக்கு சிறந்த கூலியை தர தயாராக இருக்கிறார். அதையும் தாண்டி அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அந்த கொடுக்கும் செயலை, அந்த தர்மத்தை ஒழுங்குமுறையோடு எனக்கு விருப்பமான முறையிலே, நான் எதிர்பார்க்கக்கூடிய ரீதியிலே அதை நீங்கள் செலுத்துங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா ஆயத்தில் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை எப்படி கொடுக்கணுங்கிறத அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஜக்காத்துங்கிறது எந்தெந்த பொருள்களின் மீது கடமையாகுது அப்படின்னு சொன்னால், தங்கம், வெள்ளி. 2வது நவதானியங்கள், விளைச்சல் பொருள்கள், விவசாயம், இந்த மாதிரி விவசாய பொருள்கள் மீது. 3வது கனிவர்க்கங்கள், அவைகள் வியாபார பொருள்களாக இருக்கிற பொழுது கனிவர்க்கங்களின் மீது.
நாலாவது பொதுவாக வியாபார பொருட்கள், எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரத்திற்கென்று நாம் வைத்திருக்கக்கூடிய பொருள்கள். ஐந்தாவது கால்நடைகள். இந்த பொருள்களின் மீது மட்டும்தான் ஜக்காத் கடமையாகும், மற்றதின் மீது ஜக்காத் கடமை இல்லை. இப்போ என்னென்ன பொருள் என்பது குறிப்பிடப்படுகிறது. அடுத்து ஜக்காத்து கொடுக்கக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய தகுதியை இலக்கணப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த தகுதி இருந்தால் தான் அவர் மேல கடமை என்பதாக அதுவும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீமாக இருக்க வேண்டும். ஜக்காத் என்பதை ஒரு முஸ்லீமிடமிருந்து தான் எதிர்பார்க்க முடியும். காஃபிரா ஜக்காத் கொடுப்பான், முஸ்லீம் தான் கொடுப்பாங்க, அதற்கு முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீமே கொடுக்கறது இல்லை, அப்புறம் எப்படி காஃபிர் கொடுப்பாரு? இப்போ ஏன் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த ஒரு ஷரத்து எதுக்காக வேண்டி வைக்கப்படுதுங்கிறத தெரிஞ்சுச்சா அந்த கேள்வி நமக்கு வராது. இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கும் பொழுது அந்த அரசாங்கம் முஸ்லீம்களிடத்திலிருந்து தான் வசூல் பண்ணணும். காஃபிர்களிடத்திலிருந்து ஜக்காத்து பொருள் 2.5% கொடுங்க அப்படிலாம் செய்யக்கூடாது. அவர்கள் அரசாங்க கவர்மெண்ட் ஜிஓ அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் ஜக்காத்தை வசூலிப்பதாக இருந்தால் அது முஸ்லீம்களிடத்திலிருந்து தான் இருக்க வேண்டும். இந்த காரணத்துக்காக சொல்லப்படுது. இன்னொரு காரணம் கூட சொல்லலாம். அவர் எப்ப இஸ்லாத்தை தழுவுறாரோ, பெரிய தனவந்தரா இருக்கலாம், பெரிய கோடிக்கு அதிபதியா இருக்கலாம், ஆனா எப்ப இஸ்லாத்தை தழுவினாரோ அன்றைய தேதியிலிருந்து கணக்கு வைக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கெல்லாம் கணக்கு இல்லை. அன்றைய தேதியிலிருந்து கணக்கு வச்சுட்டா ஒவ்வொரு வருஷமும் அவர் மீது இவ்வளவு ஜக்காத்து கடமை. அவர் இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சு வச்சிருந்தது, சொத்து வச்சிருந்தது, அதையெல்லாம் ஜக்காத்துடைய கணக்கில் கொண்டு வந்திருக்கிறார். இதுக்காக ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது, சிறுவரின் மீது ஜக்காத்து கடமை இல்லை. 15 வயசை விட கம்மி. அவர் சொத்து வச்சிருக்கிறாரு, அவருடைய தகப்பனார் விட்டுட்டு போன சொத்து, அந்த சொத்திலிருந்து வருமானம் வேற வருது. அவர் பருவ வயதை அடையாதவராக இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய சொத்தின் மீது ஜக்காத்து கடமை இல்லை. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் மீது ஜக்காத்து கடமையாகும். எப்ப அவர் பருவ வயதை அடைகிறாரோ அதிலிருந்து ஒரு வருஷம் ஆகும். அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அவர் மீது கடமை என்பதே ஆகிறது. மூணாவது, சுய அறிவு உள்ளவராக இருக்கணும். ஜக்காத்து வருஷம் கொடுத்துட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா அவருக்கு சுய அறிவை இழந்துட்டார். ஏதோ ஒரு வகையான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டார், சுய அறிவை இழந்துட்டார். 10 வருஷமா அப்படித்தான் இருக்காரு. 11வது வருஷம் தெளிவாயிட்டார், ட்ரீட்மெண்ட்ல சரியாயிடுச்சு, பழைய நிலைக்கு திரும்பிட்டார். அப்போ இந்த 10 வருட காலமாக சுய அறிவை இழந்திருந்தார் பாருங்க. அந்த காலத்துல அவர் மீது ஜக்காத்து கடமை. அதே போல நிசாப் என்று சொல்லக்கூடிய அந்த அளவை எட்டணும். தங்கமாக இருந்தால் 87 கிராம், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம். வருஷம் இது சொல்றேன், மனப்படம் ஆயிடுச்சா? நான் சொல்லித்தான் ஆகணும். நம்ம போன வருஷம் நின்னதே திரும்ப எப்படி சொல்றது அப்படின்னு 99 கிராம் அப்படின்னு அதில் முடியும். வருஷத்துல ஒரு தடையாவது நினைவுக்கு வரணுமே, மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நம்ம சொல்றோம். வெள்ளியாக இருந்தால் 612 கிராம், பணமாக இருந்தால் அந்த வெள்ளியினுடைய 612 கிராம் பார்த்தீங்களா, இதனுடைய மதிப்புக்கு பணம் இருந்தாலே ஜக்காத்து கடமையாகும். அல்லது அதனுடைய மதிப்புக்கு வியாபார பொருள் இருக்குது, ஜக்காத்து கடமையாகும். கடமையானதுக்கு பிறகு ஒரு வருஷம் ஆகும், அவருடைய கைவசத்திலே இருக்கணும். இடையில 2-3 மாசம் கையை விட்டு போச்சு, மறுபடியும் வந்துருச்சு, பரவாயில்ல. ஆரம்பமும் கடைசி தான் நமக்கு முக்கியம். ஆரம்பத்தில் இருந்துச்சா, இடையில போயிடுச்சு, மறுபடியும் அந்த ஒரு வருஷம் முடியக்கூடிய கட்டத்தில் கைக்கு வந்துருச்சா, அப்போ அவர் அதுக்குரிய தகுதியை பெற்றுட்டார். நம்ம கவனிக்க வேண்டியது ஆரம்பம் கடைசி. அதுல நிசாபு என்று சொல்லக்கூடிய அந்த ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவு இருந்துச்சுன்னா அவர் மீது கடமையாகும். அடுத்து இன்னொரு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொருளின் மீது அதிகாரம் பெற்றிருக்கணும். கைவசத்தில் இருக்கணும், அதன் மீது அதிகாரம் பெற்றிருக்கணும். அப்போ அதிகாரத்தில் இல்லாத பொருள் நமக்கு இருக்குமானா இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி வச்சுருக்கிறோம், இது நம்ம பொருளா, அது மீது அதிகாரம் நமக்கு இல்லை. அதே போல மனைவிக்கு மகர் தொகை தர்றதாக சொல்லியிருந்தேன். 10 பவுன் உனக்கு மகர் தர்றேன், ஆனால் 10 பவுனை எழுதும் போது சொன்னது 25 வருஷம் அது கொடுக்கவே இல்லை. என்னமோ அதனுடைய மகர் தொகையின் மீது அதுக்கு உரிமை இருக்கிறது, அதனுடைய பணம் தான். ஆனால் இப்ப தற்போதைக்கு கைவசத்தில் இல்லை. எப்ப கைவசத்துக்கு வருதோ அப்பதான் அதை கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும். அதே போல மீதமுள்ள பொருள்கள் போக
மேல்மிச்சமான பொருள்கள் தான் ஜக்காத்தினுடைய அளவை எட்டி ஒரு வருஷம் கழியணும். இப்போ மீதமுள்ள பொருள் அப்படின்னா என்ன? அத்தியாவசியமான பொருட்களை கழிச்சுட்டு பார்க்கணும். குடியிருக்கக்கூடிய வீடு, உடுத்தக்கூடிய ஆடை, வீட்டில் புழங்கக்கூடிய ஜாமான்கள், வெளியில் போனால் கார் வச்சுருக்கிறோம், டூ வீலர் வச்சுருக்கிறோம், அல்லது வருமானத்துக்காக வேண்டி தொழிலுக்காக வேண்டி பொருள்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். அதெல்லாம் நம்ம விற்கிறதுக்கு வாங்கி வைக்கல, அதை வச்சு தான் வருமானத்தை ஈட்டணும். அந்த மாதிரி பொருட்கள் சாதனங்களை வாங்கி வச்சுருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய அத்தியாவசிய பொருட்கள். இந்த அத்தியாவசிய பொருட்களை கழிச்சிட்டு அதுக்கு மேலே மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் தான் ஜக்காத்தை கடமையாகக்கூடிய அளவை எட்டி ஒரு வருஷம் முழுமை பெற்று அதற்கு பிறகு கடமையாக்கி நம்ம நிறைவேற்ற கடமைப்பட்டோம். அடுத்து மேல்மிச்சமான பொருள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது சேமிப்பாகவே இருக்கணும். சேமிப்பா இல்லாமல் செலவழிஞ்சு போயிடக்கூடாது. எந்த அளவுக்கு செலவழிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த ஒரு வருஷமே முடிஞ்சு போச்சு, அப்பயும் கைக்கு வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் வருதுன்னா அப்போ அதில் இருந்து தான் ஒரு வருஷம் கணக்கு வைக்கப்படும். அடுத்த ஒரு வருஷமாக. அடுத்து நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். ஜக்காத்து கடமை ஆயிடுச்சுன்னா, உதாரணமா 87.5 கிராம் தங்கம் இருந்தால் ஜக்காத்து கடமைன்னு சொல்றாங்களே, அப்படி ஒரு வருஷம் ஆகி கடமையானதுக்கு பிறகு இந்த 87 கிராம கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுல கொடுக்கணுமா, இல்லை இதையும் சேர்த்துக்கிறதுமா? 612 கிராம் இருந்துச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, கடமை ஆயிடுச்சு, கொடுக்க போறேன். இப்போ இந்த 612 கிராமுக்கும் சேர்த்து கொடுக்கணுமா, இல்லை அதை கழிச்சுட்டு கொடுக்கணுமா? இதான் நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க டாக்ஸி கட்டுறது அப்படிதான் கட்டுறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 1 லட்ச ரூபாய் இருந்தால் டாக்ஸி கட்டணும் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கிட்ட 2 லட்ச ரூபாய் வைக்கணும். இப்போ இந்த 1 லட்சம் நீங்களாக இன்னொரு லட்சம் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் டாக்ஸி கட்டணும் என்பதாக ஒரு சட்டம். இதே மாதிரி ஜக்காத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. இதை கம்பேர் பண்ணி ஜக்காத்தை நம்ம பார்க்கக்கூடாது. ஜக்காத்தை பொறுத்தளவுல அந்த ஆரம்ப தொகையை உள்ளடக்கி ஒட்டுமொத்தமா அத்தனைக்கும் சேர்த்து தான் 2.5% பார்க்கணும். ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடியதுல 2.5% பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டா இது ஒரு கணக்கு அளவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர கழிக்கிறதுக்காக வேண்டிய அல்ல. 87, 612 இதெல்லாம் கழிக்கிறதுக்காக இல்லை, ஒரு கணக்கு பார்க்கறதுக்காக. அவர் வசதிங்கிற தகுதியை பெற்றுட்டாரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் அந்த அளவு நிர்ணயமே தவிர மற்றபடி கழிக்கிறதுக்காக அந்த அளவு நிர்ணயிக்கிறது. அடுத்து ஒரு இலகுவாக மனசுல பதிய வைக்கிறதுக்காக வேண்டி பிரிச்சு அவனுடைய கடமை எந்த அளவுக்கு தொகை கடமையாகுது அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஜக்காத்து தங்கத்துல கடமையாகிடுச்சு, ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு, ஜக்காத்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஒட்டுமொத்த கைவசத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தினுடைய அளவுக்கு எப்படி அவர் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா 5 பவுனுக்கு 1 கிராம், 5 பவுனுக்கு 1 கிராம் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ 20 பவுனுக்கு 4 கிராம், 25 பவுனுக்கு 5 கிராம், 40 பவுனுக்கு 1 பவுன், 40 பவுனுக்கு 1 பவுன். என்ன பார்க்குறாரு, 1 பவுன் கொடுக்கணுமா அப்படின்னு பார்க்குறாரு. 39 பவுன் எல்லாம் கொடுத்துருக்குறானே, 40 பவுனுக்கு 1 பவுன் தானே கொடுக்குறாரு. ஒரு அந்த 1 பவுனே தான் ஊற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. 1 பவுன் போகுது, 1 பவுன் போகுது, மிச்சம் 39. இந்த 1 பவுனை ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டியே இவருக்கு 39 பவுனாக கொடுக்குறாரு. அதை நினைச்சு பார்க்க முடியாது. சரி, கொடுக்குற இந்த 1 பவுனாவது இவருடைய பவுனானா இல்லை, அதுவும் நல்லா கொடுத்ததா மின்மா ரத்தப்பனாங்க. என்னங்க அநியாயம் இது, என்ன மனசாட்சி இது? ஆக 40 பவுன்ல 1 பவுன், 50 பவுனா இருந்தால் 1.25 பவுன், 100 பவுனா இருந்தால் 2 பவுன். இப்படியாக ஒரு 5 பவுனுக்கு 1 கிராம் என்பதாக கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நம்மிடத்துல பணமா இருக்குது. 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு அளவுக்கு சரக்காகவோ பணமாகவோ இருக்குது. அப்பயும் ஜக்காத் கடமை தானே, ஒரு வருஷம் வரை முடிஞ்சிருச்சு. இப்போ பணத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கும் பொழுது ஒரு உதாரணமா வெள்ளியினுடைய விலை எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ உள்ள ரேட்டை பார்த்து தெரிஞ்சுங்க. உதாரணத்துக்கு பணத்தில் 30,000 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 750 ரூபா
ஜக்காத்து கடமை 30,000 ரூபாய்க்கு. 40,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கடமை. 50,000 ரூபாய்க்கு 1250 ரூபாய் கடமை. ஒவ்வொரு 10,000த்துக்கும் 250 ரூபாயை கூட்டிக்கிட்டே போகணும். அப்போ 1,00,000 ரூபாய்க்கு 2,500 ரூபாய் கடமை. 1 லட்சம் எங்கே இருக்குது? கொடுக்குற தொகை வெறும் 2,500 ரூபாய். பெரிய விஷயமே இல்லை. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது 10,000த்துக்கு இவ்வளவு தானா? 250 ரூபா தானா? 40 கோடிக்கு 1 கோடி தானா? அப்படிங்கிற ஒரு நோக்கில் அல்லாஹ் இவ்வளவு இலகுவாக்கி தந்திருக்கிறானே, இவ்வளவு லேசாக்கி தந்திருக்கிறானே, நம்மளை கஷ்டப்படுத்த நினைக்கலையே, பொருளாதாரத்தில் நம்மளை நசுக்கணுங்கிறது நோக்கம் இல்லையே, நம்மளை மற்ற எத்தனையோ பேர் நசுங்கி போயிருக்கிறாங்களே அவங்களை தூக்கி விடணுங்கிறது தானே அல்லாவுடைய நோக்கமாக இருக்குது. இப்படித்தான் நம்முடைய சிந்தனைகளை செழுமைப்படுத்திக் கொள்கிறது. அதே போல தங்கத்தினுடைய விஷயத்துல ஜக்காத்தினுடைய அளவை கவனிச்சு நம்ம கொடுக்க போகும் பொழுது அதனுடைய ரேட்டு வாங்கின ரேட்டை கணக்கு வைக்கக்கூடாது. ஒரு வாங்கியிருப்பாரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதை கணக்கு வச்சு கொடுக்கக்கூடாது. இப்ப தங்கத்தினுடைய மதிப்பு எவ்வளவு, ஒரு பவுன் எவ்வளவு வருது, அதை கவனிச்சு தான் அவர் என்ன செய்யணும், அதனுடைய 2% பிடிக்கிறது. இந்த ரேட்டை பார்க்கறது வந்து தற்போதைய ரேட்டை தான் பார்க்கணும், வாங்கின ரேட்டை பார்க்கக்கூடாது, விற்கிற ரேட்டை தான் பார்க்கணும். அதே போல நிஷாபுடைய அளவு இவற்றை இருந்துச்சு. ஜக்காத்து கடமையாகும் போது 1 வருஷமும் முடிஞ்சு கடமையாகும் போது, ஆனால் கைவசத்தில் இல்லாமல் அடமானமா இருக்கு, நகையோ வெள்ளியோ இன்னொருத்தரத்துல இருக்குது. அப்ப அவரிடத்துல இருக்கும் பொழுது இவர் மீது கடமையாகுமா? பொருள் இவருடைய தான், அடமானம் ஏதோ ஒரு தேவைக்கு அடமானம் வச்சிருக்கிறார் என்று சொன்னால் அப்பயும் இவர் மீது ஜக்காத்து கடமையாகும். ஆனால் உடனடியாக நிறைவேற்றணுங்கிறது அவசியம். கடமையானதுனால ஒவ்வொரு வருஷமும் அவர் குடிச்சுக்கிட்டே வரணும். 5 வருஷத்துக்கு பிறகு அந்த அடமான பொருள் கையில் கிடைக்குதுன்னா 5 வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கணும். அவ்வளோ மொத்தமாக கொடுக்கலைன்னா நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கலாம். உடனடியாக கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம அடமானம் வச்ச பொருள் திரும்ப வரத்தான் போகுது. வந்ததுக்கு பிறகு எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்துச்சு, ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சோ அதை கணக்கு பண்ணி நம்ம கொடுக்கணும். அதே போல் வியாபார பொருள்கள் கடையில் இருக்குது, கடையை ஓப்பன் பண்ணியாச்சு, பொருள்களாக அது இருக்குது அப்படின்னு சொன்னால் உபயோக பொருள்கள் அப்படின்னு இருக்கும். இடம் மிஷினு, ஷோகேஸு, இன்னும் என்னென்னலாம் அந்த கடையினுடைய அளவுக்கு அவர் செலவு பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்த உபயோகமான பொருள்கள் நீங்களாக விற்கும் பொருளான அந்த விற்பனை பொருளை தான் நம்ம கணக்கில் வரும். அது அப்படியே ஒரு வருஷம் அவரிடத்துல இருந்து ஸ்டாக் எடுத்து பார்க்கும்போது அந்த பொருட்கள் எல்லாம் ஜக்காத்தினுடைய அளவு இருக்குது 30-35 ரூபாய்க்கு. 30-35 ரூபாய்க்கு இப்போ யாரும் கடையை ஆரம்பிக்கப்படுது ஒரு அளவுக்கு ஆரம்பிச்சு. அப்போ இதை தாண்டி தான் அவர் பொருள் வச்சிருப்பாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த நிசாபை அடையக்கூடிய அளவில் வியாபார பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவரை ஜக்காத்தை நிறைவேற்றுறாங்க. அதே பர்னிச்சர் கடையாகவே இருக்கட்டுமே, அவருக்குன்னு சில பொருள் மேஜை வச்சிருப்பாரு, அவருக்குன்னு சில சேர் வச்சிருப்பாரு பாருங்க. அதை நீங்களாக கழிச்சுட்டு விற்கக்கூடிய அந்த பர்னிச்சர் பொருள்களுக்கு அவர் ஜக்காத்தை அவர் அளவு பார்க்கணும். அதே போல நம்ம இடத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரமலானுடைய மாசத்துல மட்டும்தான் நம்ம ஜக்காத்தை பற்றியே யோசிக்கிறோம், ஜக்காத்தை பற்றியே சிந்திக்கிறோம். எப்படி வருஷத்துல ஒரு தடவை பிறையை பார்க்குறோமோ அது மாதிரி விசுவலாளர்கள் வந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறையும் பார்க்கறதுல நன்மை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குன்னு ஒரு துவாவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆக ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்க்க போறதில்லை. இந்த பெருநாள் அன்னைக்கு, அந்த பெருநாள் அன்னைக்கு பார்க்குற பிறை கூட என்ன நோக்கத்தில் பார்க்கணுமோ தெரியலை. ஃபஸ்ட்டு நம்ம தகவல் சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காகலையா, ஏதாவது ஜாமான் வாங்கணுங்கிறதுக்காகலையா, அந்த பிறையை பார்த்துட்டு நம்ம சலாம் சொல்லி இந்த துவாவை ஓதி அதோட அதை நான் எந்த நோக்கத்தை சொல்றாங்கிறதுல சரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்ற வருஷத்துல ஒரு தடவை பிறையை பார்க்குற மாதிரி வருஷத்துல ரம்ஜான் மாசத்துல மட்டும்தான் ஜக்காத்தினுடைய சிந்தனையே நமக்கு வருது. ஆனா இதனுடைய ஒழுங்குமுறை என்ன? இது நடைமுறையில் இருக்கிற விஷயம். இதனுடைய ஒழுங்குமுறையாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்குது அப்படின்னு சொன்னா, நிசாபுடைய அளவு, ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவு எந்த மாசம் நம்ம கையில கிடைச்சிச்சோ அந்த மாசம் அந்த பிறையினுடைய தேதியை நம்ம குறிச்சு வச்சுக்கிறோம். குறிச்சு வச்சு அதுல ஒரு வருஷம் ஆனதுக்கு பிறகு அதே டேட் வந்ததுக்கு பிறகு அதே மாசத்துல அதே டேட் வந்ததுக்கு பிறகு நம்ம இது கடமையாயிடுது. கடமையானதுக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனடியாக அதை கொடுத்துடணும். ஏன்னா ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, கடமையாயிடுச்சு, கொடுத்துடணும். ரபியுல் அவல் மாசம் கணக்கு வச்சோம், அடுத்த ரபியுல் அவல் வந்துருச்சு, ஒரு வருஷம் ஆகி அந்த மட்டும் இருக்குது, கொடுத்துடணும். இல்லைங்க, ரமலான் மாசத்துல கொடுக்குற ஒவ்வொரு
தர்மத்துக்கு 70 மடங்கு கூலி இருக்குது, ஒவ்வொரு விவாதத்துக்கும் அதிகபட்சமான நன்மை இருக்கிறது விசுவாசம் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு அப்பதான் நான் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த ஒரு வருஷம் ரபியில் ஒரு மாதம் வந்துச்சுல, அதில் எவ்வளவு நம்ம மீது கடமையாக இருக்குது அப்படிங்கிறத குறிச்சு வச்சுக்கணும். குறிச்சு அதை எடுத்து வச்சு ரம்ஜான் மாசத்துல கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கணக்கே பார்க்கறது இல்லை, ரபியில் அவரில் கணக்கே பார்க்கறது இல்லை, ரம்ஜான் மாசத்துல தான் பார்க்கறது. அப்போ அவருக்கு கடமையான மாசம் ஒன்று, கொடுக்குற மாசம் ஒன்று, இடையில எத்தனை மாசம் இருக்குது? 5 மாசம் இருக்குது, ரபியில் அவர்ல இருந்து ரமலான் வரைக்கும். இந்த 5 மாசத்துல அவருக்கு கடமையானது இவ்வளவுன்னு இருக்கும் பொழுது அதை உடனடியாக கொடுக்காம ரமலான் மாசம் வரைக்கும் தாமதிச்சா இருப்பாருங்க, கணக்கு பார்க்காம தாமதிச்சா இருப்பாருங்க. அதுல 2 லட்சம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஏழைகளுக்கு போக வேண்டிய 2 லட்சம் ஒரு குறைச்சிட்டாரு. புரியுதா? அவர் உடனடியாக கொடுத்துருந்தாங்கன்னா 2 லட்சம் ரூபா ஜக்காத்து ஏழைகளுக்கு போயிருக்கும். இவர் கணக்கும் பார்க்கல, குறிச்சு வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் இவர் மீது கடமையானது எவ்வளவுன்னு. குறிச்சு இவர் வைக்கல, இவர் ரமலான் மாசத்தையே எதிர்பார்த்துட்டு இருந்தார். பார்த்தா கொடுக்க வேண்டிய அளவுல 1 லட்சம் 2 லட்சம் கையை விட்டு போயிடுச்சுன்னா, எத்தனை லட்சம் கையை விட்டு போச்சோ அந்த 5 மாசத்துல அத்தனை தொகைக்கும் அவர் தண்டனைக்கு ஆளாகிறார். அது அவர் மீது கடமையாகவே இருக்குது. இப்படி ஒரு பாதிப்பு, அதாவது இப்படி இஸ்லாம் ஏழைகளுடைய விஷயத்தில் யோசித்து வைக்கிறார். எந்த வகையிலேயும் ஏழைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதாக இஸ்லாம் எவ்வளவு ஆய்வு செய்து சட்டங்களை நிர்ணயிச்சு வச்சிருக்குது அப்படிங்கிறதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல திரை கணக்கு தான் பார்க்கணும், ஆங்கில தேதியை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன் திரை கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஆங்கில தேதி நாட்களை விட திரையினுடைய நாட்கள் வருஷத்துக்கு 11 நாள் குறையுது. வருஷத்துக்கு 11 நாள் குறையுது. இப்படி வருஷத்துக்கு 11 நாள் சந்திர கணக்கு பிரகாரம் நாட்கள் குறையும் பொழுது 32 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தினுடைய ஜக்காத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஜக்காத்தினுடைய பாதிப்பு ஏற்படுது. 32 வருஷத்துக்கு பிறகு 1 வருஷம் ஷார்டேஜ் ஆகுது. ஆங்கில தேதியின் பிரகாரம் நம்ம ஜக்காத்து கொடுத்தாங்க. ஆகையின் காரணத்தினால்தான் சந்திர கணக்கு அடிப்படையில், பிறை கணக்கு அடிப்படையில் தான் நம்ம ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தேதியை, அதனுடைய நாளை நம்ம குறிச்சு வைக்கணும். ஆங்கில தேதியின் பிரகாரம் 1 வருஷ கணக்கு என்பது வைக்கக்கூடாது என்பதாக சந்திர கணக்கு அடிப்படையாக கொடுத்து கணக்கு வைக்கணும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதாவது அந்தந்த வருஷத்துக்கு ஜக்காத்து கொடுக்கறதுலேயே நம்ம இவ்வளவு அலட்சியமாக இருந்துருக்கிறோம். இஸ்லாம் 32 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தருடைய 1 வருஷ ஜக்காத்து ஏழைகளிடமிருந்து போகாம விடுபற்றக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் யோசிப்பாரு. 32 வருஷத்துக்கு பிறகு கூட வர மாதிரி இல்லை. அப்போ கூட இஸ்லாம் அவ்வளவு ஆழமாக யோசிச்சு அவரிடத்துல இருந்து ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியதை தடைபற்றக்கூடாது என்ன சட்டம் வச்சு சந்திர கணக்கை வைங்க, ஆங்கிலத்தின் கணக்கை வைக்காதீங்க என்பதாக இஸ்லாம் தெரிவித்திருக்கிறது. அதே போல கடனுடைய விஷயத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் எனக்கு வர வேண்டிய கடன் இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னே சொல்லி ஜக்காத்து கொடுக்காம வருஷம் வருஷம் தட்டி கழிச்சுட்டே போறாங்க. கடன் இல்லாம யாருமே இருக்கா? கடனை பூரா கழிச்சுட்டு பார்க்கணும்னு சொன்னா பெரிய பெரிய தனவந்தர்கள் கூட கடன்ல தான் இருக்கிறாங்க. நம்ம தான் நினைச்சுட்டு இருக்கிறோம் பெரிய தனவந்தர் அப்படின்னு. அவர்கிட்ட கிடக்கும் அத்தனை பேருடைய காசும் எல்லாரிடத்துலையும் வாங்கி அவர் பெரிய தலையா காட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்படித்தான் நிறைய பேருடைய இது போகுது. யாரும் கடன் இல்லாம இருக்கா? அப்போ ஒவ்வொரு வருஷமுமே நம்ம காலம் கிடக்கிறது மாதிரியே எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, அதனால எனக்கு தக்காத்து கடமை இல்லை, அல்லது எனக்கு தக்காத்து இவ்வளவு தான் கடமை என்பதாக தள்ளிக்கிட்டே போறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். என்ன செய்யணும்? கடன் என்பது 2 வகையா இருக்குது. ஒன்று உடனடி கடன், இன்னொன்று தவணை கடன். உடனடி கடன்னா என்ன? 1 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சமோ 2 மாசத்துக்கு கொடுக்குறோம், 5 மாசத்துக்கு கொடுக்குறோம், அடுத்த மாசம் கொடுக்குறோம், இப்படியாக குறுகிய காலத்துக்குள்ளாக கொடுக்க வேண்டிய ஒரு கடமையில கடன்ல இருக்கிறவர். இந்த மாதிரியான கடனை நம்ம என்ன செய்யலாம்? தள்ளுபடி செஞ்சிடலாம். ஏன்னா அடுத்த 2 மாசம் ஆயிடுச்சுன்னு கொடுக்க போறோம், 5 மாசம் ஆச்சுன்னு கொடுக்க போறோம். இதை கழிச்சுட்டு ஜக்காத்தை கணக்கு பார்க்கலாம். ஆனா சில பேர் லோன் என்கிற அடிப்படையில் 30 வருஷத்துக்கு கட்டுறதுக்கு வச்சிருப்பாரு. எதுலையாவது லோனை வாங்கிக்கிட்டு 30 வருஷத்துக்கு கட்டணும், 20 வருஷத்துக்கு கட்டணும், இப்படி தவணை அடிப்படையிலான கடன்ல இருப்பாரு.
இந்த மாதிரியான கடன்களை கழிச்சுட்டு ஜக்காத்து கணக்கு பார்க்கக்கூடாது. அது கழிக்க வேண்டிய கடன் அல்ல. அதே போல வரவேண்டிய கடன் எப்படியும் நமக்கு வந்துடும் என்பதாக தெரியுது. அப்போ அந்த கடனுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். கொடுக்குறதுக்கு கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய கடன் வந்ததுக்கு பிறகு அதிலிருந்து ஜக்காத்து நம்ம கொடுக்கலாம். இந்த கடன் திரும்ப வராது நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கடனுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா பல வருஷத்துக்கு பிறகு அவர் கொடுத்துட்டாரு. அப்போ கொடுத்ததுக்கு பிறகு நம்ம கையில் வாங்கினதுக்கு பிறகு அப்போ நமக்கு ஜக்காத்து கடமையாகும் போது அவர் கொடுத்ததுக்கு பிறகு தான் ஜக்காத்து நம்ம கடமையாகுதுன்னா 1 வருஷம் ஆகணும். 1 வருஷம் ஆகி அப்படி இருந்தும் அதுக்கு பிறகு நம்முடைய கைவசத்தில் அது இருந்துச்சுன்னா அப்போ அந்த 1 வருஷத்துக்கு பிறகு அந்த ஜக்காத்தை அதுல இருந்து கடமையை நிறைவேற்றணும். ஒருத்தர் நமக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரணும். ஒருத்தர் நமக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரணும். அவரை தர முடியாது, தரக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மனசளவில் இந்த ஆளு 1 லட்சம் ரூபாய் தரமாட்டான், தரக்கூடிய சூழ்நிலையும் இல்லை, பேசாமல் எனக்கு கடமையாக இருக்கக்கூடிய ஜக்காத்தினுடைய பெரும் தொகையில் அவன் எனக்கு தர வேண்டிய 1 லட்சம் ரூபாயை நான் கழிச்சுக்கிட்டு அதை ஜக்காத்தாக நான் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு மனசளவில் நியத்து வைக்கலாமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது கூடாது. ஏன்னா அந்த பணத்தை 1 லட்சம் ரூபாயை கொடுக்கும் பொழுது கடன் என்கிற நியத்தில் தான் கொடுத்தாரு, ஜக்காத்துங்கிற எண்ணத்தில் கொடுக்கல. கடன் என்கிற எண்ணத்தில் அந்த பணத்தை கொடுத்ததுனால இப்போ மனசளவில் அந்த ஜக்காத்துன்னு அவர் நியத்து வச்சிருந்தாருன்னா கூடாது. காரணம் அந்த கொடுக்கும் செயல் ஏற்படும். நம்முடைய தரப்பிலிருந்து அந்த நியத்து வச்சு அந்த பொருள் போகணும். முதல்ல அவருக்கு கொடுக்கும் பொழுது நியத்து இல்லை, இப்ப நியத்து வைக்கும் போது கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ கொடுக்கும்போது நியத்து இல்லாமல் இருந்துச்சு, கடன்கிற நியத்தா இருந்துச்சு. இப்ப ஜக்காத்துங்கிற நியத்து வந்துருச்சு, ஆனால் கொடுக்கறதுக்கு பணத்தில் அவர்கள் இருக்கு, இவருடைய கைவசம் இல்லை. ஆகையினால வர வேண்டிய கடனை பூரா நம்ம கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு நியத் பண்ணி தட்டி விடுறது இருக்குதே, இது கூடாது. அதுக்காக வேண்டி டிராமா பண்ணக்கூடாது. ஏவா நீ ஒரு காலம் தரப்போறதில்லை, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் நான் ஒரு முடிவு பண்ணி வந்திருக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தர்றேன், 1 லட்சம் ரூபாய உனக்கு நான் ஜக்காத்து கொடுப்பேன், அந்த பணத்தை நீ எனக்கு தர வேண்டிய கடனா திருப்பி கொடுத்துருது அப்படின்னு சொல்லி டிராமா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஜக்காத்து கொடுக்குறதுங்கிறத எந்த நிபந்தனையும் இல்லாமல் கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்குறதே ஒருத்தருக்கு உரிமையாக்கி விடுறது, அவருக்கு சொந்தமாக்கி விடுறது. எந்த டிமாண்ட் பண்ணக்கூடாது, எந்த நிபந்தனையும் விதிக்கக்கூடாது. நிபந்தனை விதிச்சாலே அது ஜக்காத்து கூடாது. அப்ப நான் இவனுக்கு இப்படி தரேன், நீ அப்படித்தான் அப்படின்னு சொன்னா யதார்த்தமா கொடுக்குறீங்க. ஜக்காத் இந்தா ஏற்கனவே அவங்க கடன் தர வேண்டியிருக்குது, எந்த எண்ணமும் இல்லாமல் இந்த ஜக்காத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கொடுக்குறீங்க. அவனுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா, ஒரு விசுவாசம்னு ஒன்று இருந்தா, சார் கொடுத்த கடனையும் பெருசா நினைக்காம திருப்பி கேட்காம மேற்கொண்டு தட்ட ரொம்ப நல்லவனா இருக்கிறாரு அப்படின்னு கொண்டு போயிட்டானா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கொடுக்காம கொண்டு போயிட்டா ஒன்று அதை நம்ம வழக்கு போட முடியாது, பிரச்சனை பண்ண முடியாது, அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அவரா பார்த்து சரி இப்படி கொடுத்தாரு ஜக்காத்தா, இவருக்கு நம்ம வாங்கின கடன் கொடுப்போம் அப்படின்னு அவரா பார்த்து கொடுத்தாருன்னா அல்ஹம்துலில்லாஹ், கொடுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அவர் கடன் கொடுத்தவராக ஆகுவார், இவர் வாங்கியவராக ஆகுவார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஹராமான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய சொத்து ஹராமானது, வருமானம் ஹராமானது, இப்படிப்பட்டவரின் மீது ஜக்காத்து கடமையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பரவலாக எழுதப்படுகிறது. ஏன்னா இது குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இது அவங்களுடைய வருமானத்தினுடைய வெளிச்சம் அவங்களுக்கு. ஆக ஹராமான தொழில், ஹராமான வருமானம், ஹராமான சொத்து, இதுல ஜக்காத்து கடமையா என்று சொன்னால் ஜக்காத்து கடமை. ஆனா ஜக்காத்துங்கிற பேர்ல இல்லை, ஜக்காத்துங்கிற அடிப்படையில் இல்லை, கழிவு என்கிற பேர்ல 100% கொடுத்துடும், 2% இல்லை. ஜக்காத்து தாங்க 2%. இது சொத்து பூரா ஹராம்னா அப்படியே கொடுத்துடணும், வருமானம் முழுவதும் ஹராம்னா அப்படியே கொடுத்துடணும், நன்மை எதிர்பார்க்காம கொடுத்துடணும். ஹராமான பணத்துக்கு என்ன சதவீதம் வேண்டும்னு கேட்குறாங்க. அது இருக்கக்கூடாத ஒன்று, அதுல போய் என்ன கணக்கு பார்க்கறது என்ன இருக்கு. ஆகையினால அது முழுமையாக 100%
கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல் 2-3 அக்கௌண்ட் இருக்குது, எல்லா அக்கௌண்ட்லேயும் பணம் போட்டு வச்சுருக்கிறோம், இப்போ ஜக்காத்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2.5% கணக்கு பார்க்குற பொழுது அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நீங்களாக அக்கௌண்ட்டில் பேங்க் தரப்பில் வந்து சொல்லிருப்பாங்களே இன்ட்ரெஸ்ட்டு, அது நீங்களாக இருக்கக்கூடிய பணத்தில் தான் 2.5% பார்க்கணும். எல்லாத்தையும் பிரிக்காமல் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம 2.5% கணக்கு போடக்கூடாது. அதையும் நம்ம நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது சொல்கிறாங்கன்னா நிறைய சட்டங்கள் சொல்லலாம். தேவைப்படக்கூடிய, உங்களுக்கு சந்தேகப்படக்கூடிய அல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ரீதியில் நீங்கள் அந்தந்த மொஹல்லா இமாம்கள் இடத்துல கேட்டு நீங்கள் தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள். கால்நடைக்கு சம்பந்தமாக, விவசாய சம்பந்தமாக இருக்குது. இப்போ அதை விட இந்த பணத்தின் மீதான, தங்கம் வெள்ளியின் மீதான, வியாபார சரக்குகளின் மீதான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா இப்போ நமக்கு தற்போதைய சூழலில் அவசியம் என்பதற்காக இதை மட்டும் நான் சொன்னேன். இது அல்லாமல் தக்காத்த விஷயமா இன்னும் உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கோ அதை இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தப்பட்ட நூல்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், படித்து தெரிந்து கொள்ளுங்கள், இமாம்களிடத்தில் கேட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தகப்பனார் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது, பிள்ளை தகப்பனாருக்கு கொடுக்கக்கூடாது, கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடாது, மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடாது. தகப்பனார் ஏழையா இருக்கிறாரு, தகப்பனார் ஏழையா இருக்கிறாரு, மகன் வசதியா இருக்கிறாரு, அல்லது மகனார் வசதியா இருக்கிறாரு, தகப்பனார் 2 பேத்துல யார் ஏழையா இருந்தாலும் வசதியா இருந்தாலும் சரி, யாருக்கோ கொடுக்குறதுக்கு தகப்பனார் கொடுக்கலாமே, யாருக்கோ கொடுக்குறதுக்கு மகனார் கொடுக்கலாமே. ஏன்னா தகப்பனார் வந்து பிள்ளையை கவனிக்கிறது, பிள்ளை வந்து தகப்பனாரை கவனிக்கிறது கடமை ரீதியான ஒரு விஷயத்தில் அது வருது. அதே போல் யாருக்கோ கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற நம்முடைய கணவனுக்கு கொடுக்கலாமே என்பதாக ஒரு மனைவி நினைக்க முடியாது. ஆக இவங்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க எடுக்கப்பட்டவர்கள், மரியாதை நிமித்தமாக எடுக்கப்பட்டவர்கள். அதையும் நம்ம மனசில் நிறுத்திக் கொள்ளணும். அல்லாஹ்வுத்தாலா இந்த ஜக்காத்துங்கிற ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுத்தாலா நமக்கு வசதி வாய்ப்பை தந்தல் புரிவானாக. கடமையானதற்கு பிறகு அல்லாஹ் விரும்பிய முறையில் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அது ஒரு அறிவிப்பு.